ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another vlog. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் போகிறோம். இந்த 3 days லாங் வீக்கெண்ட் அப்படிங்கறனால கொடைக்கானல் பிளான் பண்ணி கொடைக்கானல் போகிறோம். ஓகே, ஸோ ரைட்டில் பார்க்கலாம் உங்களை. Bye. கெட் அப் பண்ணியாச்சு. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து கொடைக்கானல் டோட்டலாக ஒரு 420 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ எப்படியுமே ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த டைம் கிட்ட நம்ம ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா August 14. ஸோ August 15, 16, 17 நமக்கு கண்டினியூஸாக ஹாலிடேஸ் இருக்கிறதுனால இந்த ட்ரிப்பை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால எஸ்எம்பிடி ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லைட் ஷோலாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெங்களூர்லேருந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று NH44 ரோடு, நம்ம ஹொசூர், தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திண்டுக்கல் வழியாக வத்தலகுண்டு போய் அங்கேருந்து நம்ம கொடைக்கானலுக்கு போகலாம். அதுவே இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி தான் சேலம் வரைக்கும் போயிட்டு சேலம்லேருந்து ஈரோடு போயிட்டு அங்கேருந்து தாராபுரம், பழனி போயிட்டு பழனிலேருந்து நீங்கள் கொடைக்கானலுக்கு போகலாம். மொத்தம் 2 ரூட் இருக்குது. நீங்கள் 2 ரூட்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம NH44 நம்ம நார்மல் ரூட்டில் தான் இப்போ போக போகிறோம். மற்ற ஊர்லலாம் ஹைவேஸ் போகணும் இல்லை பைபாஸ் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸில் நம்ம அந்த பைபாஸ்க்கு போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் பெங்களூரில் மட்டும்தான் நீங்கள் வெளியே போகணுனாலே 1.5 hour ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் பெங்களூர்லேருந்தே வெளியே போக முடியும். நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்து இப்போ தான் நம்ம எலக்ட்ரானிக் சிட்டிக்கே ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ பெங்களூருக்கு வெளியே வந்துவிட்டோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட் நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் வந்துடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக இங்கேருந்து ஒசூர் போகிறோம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் NH44 வழியாக நம்ம போக போகிறோன்னு. பட் இன்றைக்கி நம்ம அந்த ரூட் வழியாக போக போகிறதில்ல. ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால ரொம்ப ரோடு பிளாக்கேஜாக காமிக்குது. ஸோ இந்த டைம் நம்ம இப்போ ஹொசூர்லேருந்து ராயக்கோட்டை போயிட்டு அங்கேருந்து நம்ம தருமபுரி போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு கிருஷ்ணகிரி கனெக்ட் ஆகாது. இது ஒரு பொது ஹைவேஸ் தான், நல்லாவும் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரூட்டை இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஹொசூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம ராயக்கோட்டை போக போகிறோம். இந்த ரோடு ஆல்ரெடி நான் 1 time வந்திருக்கேன். இந்த ரோடு ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அஃபிஷியலாக இந்த ரோடு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ டோல்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இந்த ரோடுமே உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கலை. இதுவுமே உங்களுக்கு ஓரளவு தூரம் தான் உங்களால் போக முடியும். அதுக்கப்புறம் திரும்பி கிராமத்துக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு விடிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ரோடு அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் இல்லாமல் ரோடு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஆனால் இதுவே நம்ம நார்மல் NH44 அந்த ஹொசூர் வழியாக போயிருந்தோம்னா இவ்வளோ தூரம் வந்திருப்போமான்னு கூட தெரில. அங்கே வந்து நிறைய பாலம் வேலை நடக்கிறதுனால ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன்னால ரொம்ப அங்கே டிலே ஆகிட்டே இருக்குது அந்த ரோடு. அதனால் நம்ம இந்த ரோடை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு. இங்கே டிராஃபிக் இல்லாதது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு. அந்த சைடு ஹெவி வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால அங்கே டிராஃபிக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த ரோடை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ பெங்களூர்லேருந்து கிளம்பி ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டீ பிரேக். இங்கே ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு பைக்குக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். டீ பிரேக் முடித்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். சடனாக இங்கே பார்க்கும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வியூஸ்லாம் நல்லா இருந்ததுனால சரி ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் பெங்களூர் கிளைமேட்டை பற்றி அகைன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட்
இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ரைடு அண்ட் ஃப்ரீ ரோடு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இப்போ இந்த ராயக்கோட்டை ரோடு வந்து நமக்கு தருமபுரியில் ஜாயிண்ட் ஆகும். தருமபுரிலேருந்து நம்ம நார்மல் NH44 சேலம் அந்த ரூட் வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். அடுத்தது இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ சேலம் போய்ட்டு சாப்பிட்டுக்கலான்னு பிளானில் இருக்கும். ஸோ சேலம் போகிறதுக்கு எப்படியுமே ஒரு 9 o'clock கிட்ட ஆகிடும். அப்போ சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அண்ட் நமக்கு வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜர்க்கின் போட்டுட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் செட் ஆகாது. ஸோ நார்மல் காஸ்டியூமுக்கு சேஞ்ச் ஆகிற டைம் வந்துடுச்சு நமக்கு. சந்திரமுகி படத்தில் இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு வடிவேலு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த தொப்பூர் ரோட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. எப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஸோ தொப்பூர் ரோட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்சளவு ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு போங்க யார் போனாலுமே. இன்னுமே பார்த்தேன் சில கார்ஸ் பைக்கு யாருமே அவங்க அந்த ஸ்பீட் லிமிடேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க பாட்டுக்கு சருன்னு தான் போகிறாங்க. பட் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். அண்ட் அடுத்தவங்க சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும் ரைடை பொறுத்த வரைக்குமே. ஸோ டிரைவ் சேஃப்லி. ஸோ இப்போ நம்ம சேலம்க்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம சேலம் ஊருக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஒரு பீக் ஹவர்ஸ். தட் மீன்ஸ் ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்கன்ட்டு டிராஃபிக் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இந்த டைமில். இந்த NH44 நம்ம இப்போ பெங்களூர் டு இந்த ரோட் கன்னியாகுமரி வரைக்குமே போகும். பட் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே கூட உங்களுக்கு ஊருக்குள்ளே இந்த ஹைவேஸ் போகாது. ஊருக்கு வெளியவே தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பட் ஆனால் சேலம்க்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் சேலம் ஊருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோட்டில் நேராக போனால் உங்களுக்கு பாண்டிச்சேரி, ரைட் சைட் போனால் நமக்கு NH44 நம்ம கன்னியாகுமரி ரோடு வந்துடும். இப்போ போனால் நமக்கு டேரெக்டாக கரூர், நாமக்கல், அப்புறம் திண்டுக்கல் டேரெக்டாக போய்ட்டு அங்கேருந்து நம்ம கொடைக்கானல் போகலாம். இந்த ரோட்டில் ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஃபஸ்ட் ரைடு, தட் மீன்ஸ் பெங்களூர் டு திருச்செந்தூர் போன ரைடில் வந்து இந்த சேலம் தாண்டி இங்கே இந்த சர்வீஸ் ரோட்டில் ஒரு பாட்டி கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே காலையில் வந்து புரோட்டா சாலம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த கடையை பார்த்துட்டு அங்கே சாப்பிடாங்கிற பிளானில் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் பார்த்தா அந்த கடை இல்லை. இப்போ அதனால் நாங்கள் வேறு கடையை தான் தேடி ஆகணும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. சேலம் வந்துட்டோம் காய்ஸ். நாங்கள் வந்துட்டு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றோம். அவர் இட்லி சாப்பிட்டுட்ருக்காரு. எனக்கு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். தோசை வந்ததும் சாப்பிட்டுட்டு அடுத்தபடியே கிளம்ப வேண்டிதான். அடையார் ஆனந்தபவன் அங்கே சாப்பிட வந்திருக்கோம். கடை பார்த்தோம், இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே அப்படியே நிப்பாட்டி சாப்பிட்டாச்சு. தோசை எப்படி இருக்கு? கேட்கல. எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இங்கே சாப்பிடுவோம். அப்படியா? ஆக்சுவலாக இப்போ எங்கள் கரூர் கிட்டே இருக்கோம். நாங்கள் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரைடு வந்தப்போ இங்கே இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் சார் படுத்து தூங்கினார். என்னை தனியாக உட்கார வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனோம். ஒரு 1/2 hour சார் தூங்கினார். ஆனால் நான் தூங்கவே இல்லை. இப்போ தான் அந்த இடத்த அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம இப்போ திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டைம் இப்போ 2 o'clock ஆகுது. இன்னும் லஞ்சு சாப்பிடல. டேரெக்டாக கொடைக்கானலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம்.
இப்போ இது வந்து கொடைக்கானல் காட் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரோட்டில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம NH44 திண்டுக்கலோட முடிஞ்சிரும். எப்படா கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறுவோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் கொடைக்கானல் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் கொடைக்கானல் போகிறதே. ஸோ இதுதான் அந்த கொடைக்கானல் போகிறதுக்கான டோல்கேட். ஸோ இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ மலையில் தான் ஏற போகிறோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரைடை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர் நம்ம இப்போ மலையில் ஏற போகிறோம். அதுதான் இதில் முக்கியமான விஷயமே. நாங்கள் லாஸ்ட் டைம் ஜவ்வாது ஹில்ஸ் போயிருந்தபோது நாங்கள் இப்போ யோசித்தோம், நம்ம ஜவ்வாது ஹில்ஸே வந்துட்டோம், கொடைக்கானல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. பட் ஆனால் இங்கே ஏற 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 தான் எங்களுக்கே தெரிஞ்சு கொடைக்கானல் வேறு லெவலில் இருக்குது, ஜவ்வாது ஹில்ஸ் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ கொடைக்கானல் வர்றவங்க பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்னால் இந்த மஞ்சளாறு டேம் வியூ தான். ஸோ இது நீங்கள் மேலே ஏறும்போதே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்னடா இவ்வளோ நேரம் நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயுமே மிஸ்ட்டு ஃபார்மேஷன் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே, கொடைக்கானல் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களேன்னு பேசிகிட்டே வந்தோம். சடனாக பார்த்தா இங்கே மிஸ்ட்டு ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்போசிட்டில் என்ன வருதுங்கிறது அளவுக்கு கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இங்கே அவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இங்கே. அண்டு கூலிங்கும் வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஜர்க்கினே போடாமல் நார்மல் காஸ்ட்யூமில் தான் வந்துட்டு இருந்தோம். பட் இங்கே கூலிங் ஏற 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 அப்படியே கையெல்லாம் நடுங்குது பைக் ஓட்டுறதுக்கே. ஒரு 40 கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம் கைஸ். நம்ம இப்போ கொடைக்கானல் அஃபிஷியலாக ரீச் ஆகிட்டோம். நம்ம இங்கே கிராஸ் பண்ணோன்னா பார்க்குற மொதல் வியூ பாயிண்ட் வந்து சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸ் தான். இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. பட் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இங்கே வெளியே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும், சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தது நேரம் ரூமுக்கு தான் போகிறோம். கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு 40 கிலோமீட்டர் காமிச்சிச்சு எங்களுக்கு. ஆனால் ட்ராவல் டைம் 2 ஹவர்ஸ் காமிச்சிச்சு. என்னடா 40 கிலோமீட்டருக்கு 2 ஹவர்ஸ் காமிக்குதேன்னு ஒரு டவுட்டோட தான் வந்தோம். பட் மலை ஏற ஏற தான் எங்களுக்கே தெரிஞ்சு 2 ஹவர்ஸுங்கிறது பத்தாது. ஆக்சுவலாக அதுக்கு மேலேயே ஆகும். நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக வரணும் அப்படின்னா இதுக்கு மேலேயே டைம் ஆகும்னு. பட் அந்த 2 ஹவர்ஸுமே ரைடுமே ஒர்த்தான ஒரு ரைடாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கனாலுமே கூட. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 5 o'clock போல் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமு.
இது வந்து நாங்கள் 3 நைட் 4 டேஸுக்கு இது நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். பெர் டேக்கு 1000 அப்படிங்கிறது. பட் இது ஆக்சுவல் வீக்கெண்டுங்கிறதுனால இந்த அமௌண்ட்டு. இதுவே நீங்கள் வீக் டேஸ் அந்த மாதிரி டைமு ஹாலிடேஸ் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா இதே உங்கள் ரூம் உங்களுக்கு 700-800க்கு உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இங்கே ஃபேன் கிடையாதுன்னு. நான் அவர்கிட்ட ரூம் பாய்ட்டையுமே கேட்டேன் ஃபேன் இல்லையான்னு. அவங்ககிட்ட திரும்பி சிரிச்சிட்டு கேட்குறாங்க கொடைக்கானல் யாராவது ஃபேன் வச்சுருப்பாங்களா அப்படின்னு. எனக்கு அது வரைக்குமே தெரியாது இங்கெல்லாம் ஃபேன் இருக்காது அப்படின்னு. வெல்கம் பேக். கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். பயங்கர குளிர். பெங்களூரில் இருந்ததை விட இங்கே பயங்கரம். இவ்வளோ குளிர் இருக்கும்னு சத்தியமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனாலே ஒரு செட் சாக்ஸ் மட்டும்தான் கொண்டோம். இப்போ சாக்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, செம்மையாக குளிர். டைம் இப்போ 10:30 ஆகுது. ஏதோ ஃபெஸ்டிவல் இங்கே இருக்குது போல். ஓகே, பேக் ரூம் போய்ட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். காரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக ரூம் போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம கொடைக்கானலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.